உற்பத்தியும் பிரளயம் செய்வ. பகவானுக்கு யார பகவான் சொல்லலாம் அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு இந்த உலகத்தினுடைய உற்பத்தி பிரளயம் இது தெரிஞ்சிருக்கும், அதே போல பூதானாம் ஆகத்தின் கதம், அதே போல இந்த உலகத்துல உயிர்வாழ்கள் எப்படி தோன்றி மறையுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். வேத்தி வித்யாம் அவித்யாம் ச, யார் ஒருத்தருக்கு ஞானம் அவித்யை அப்படின்ற இந்த இரண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவரை தான் பகவான் சொல்றோம் அப்படின்னு சொல்றான். என்னது? இந்த உலகத்தினுடைய தோற்றம் மறைவு, அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்வாழ்களுடைய தோற்றம் மறைவு, அதே போல ஞானம் அஜ்ஞானம் அப்படின்ற இந்த விஷயத்தை தெரிந்தவர் தான் பகவான் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வியாசரை ஏன் பகவான் சொல்றோம் அப்படின்னா, இந்த எல்லா விஷயம் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. வேதத்துல இந்த உலகம் எப்படி தோன்றுது, எப்படி அழிக்கப்படுது, உயிர்வாழ்கள் எப்படி தோன்றுறாங்க, எப்படி அழிக்கப்படுகிறாங்க, அதே போல இந்த உலகத்துல எது ஞானம் எது அஜ்ஞானம் அப்படின்ற விஷயம் எல்லாம் வேதத்துல இருக்கா. சோ பிரம்மதேவருக்கு ஒரு சமயத்துல இந்த உலகம் எப்படி படைக்கணும் அப்படின்ற விஷயம் மறந்து போயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரா? வேதத்தை பார்த்தா இந்த உலகத்தை படைக்கவே ஆரம்பிப்பார். சோ அப்படி வேதத்தை பகவான், அந்த வேதத்துல இந்த எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த வேதத்தை வியாசர் அறிஞ்சதுனால அவருக்கும் இந்த பகவான்ற சப்தம் உரித்தானது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம பகவான் வேற பக்தர்கள் வேற கிடையாதா? ஏன்னா பகவானோட இதயத்துல பக்தர்கள் தான் இருக்காங்களா. பகவான் வெறும் பேர் வேணா சொல்லிக்கலாம், ஆனா உண்மையில அந்த பகவானை கட்டுப்படுத்துறவங்க யாரு அப்படின்னா பக்தர்கள் தானே. அதனால பகவான்ற சப்தம் பக்தர்களுக்கு கூட பொருந்தும் அப்படின்ற விஷயம் சொல்றார். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனா ஹிருதயம் துவஹம் மதன்யத்தே அன்யஜானாதி நாகம் தேபியோ மனாகபி அப்படின்னு கிருஷ்ணரும் 11ஆம் ஸ்கந்தத்துல சொல்லுவார். சாரி 9ஆம் ஸ்கந்தத்துல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, சாதுக்கள் என்னோட இதயத்தில் இருக்காங்க, நான் சாதுக்களோட இதயத்தில் இருக்கேன், சாதுக்களுக்கு என்ன தவிர வேற எதுவுமே தெரியாது, எனக்கும் அந்த சாதுக்களை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்றார். சோ பகவானுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, பகவானுக்கு இந்த பூமியினுடைய தோற்றம் அறிவு தெரியும், உயிர்வாழ்களுடைய தோற்றம் அறிவு தெரியும், ஞானம் அஜ்ஞானம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா பகவான் சொல்றார், எனக்கு சாதுக்களை தவிர எதுவுமே தெரியாதுன்னு சொல்றார். சோ அப்ப சாதுக்களை அறிந்ததுனால அவருக்கு பேரும் பகவான், சாதுக்களை அறிந்ததுனால அவருக்கு பேரு பகவான். அதே போல சாதுக்களுக்கு பகவானை தெரிஞ்சதுனால, அவரை தெரிஞ்சதுனால, சாதுக்களோட இதயத்துல பகவான் இருக்கிறதுனால சாதுக்களையும் நம்ம பகவான் சொல்றது உண்டு அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பகவான்ற சப்தம் வியாசருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். சோ அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ன பண்றார்? விஷ்ணு ராத அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பரீட்சித் மகாராஜனிடம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சார். ஸ்ரீமத் பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, கலியினுடைய எல்லா விதமான தீய தன்மைகளையும் போக்கக்கூடியதான். கலியுகத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், நிறைய என்ன சொல்றது, கஷ்டங்கள் நமக்கு மேல மேல வந்துட்டே இருக்கும். ஒண்ணு போனா இன்னொன்னு, இன்னொன்னு போனா இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த கலியினுடைய எல்லா விதமான தாக்கத்தையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு கிரந்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் தானே. அதே போல வேதத்துல இருக்கக்கூடிய குழப்பத்தையும் போக்குவதும் ஸ்ரீமத் பாகவதம் தானே. கலி அப்படின்னாவே குழப்பம் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க குழப்பம் இருக்கோ அங்க கலி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது குழம்பிய நிலையில் இருக்கு. யாருக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியல, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியல, எது முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணும்னு தெரியல, எதற்கு நேரம் கொடுக்கணும் எதுக்கு நேரம் கொடுக்க கூடாதுன்னு தெரியல, எது வாழ்க்கையில முக்கியம் எது வாழ்க்கையில முக்கியம் இல்லைன்னு சொல்லி தெரியல, எது தர்மம் எது அதர்மம் தெரியல, எது பாபம் எது புண்ணியம் தெரியல, எது நம்மை நல்வழிப்படுத்தும் எது நம்மளை நல்கதி கொண்டு போகும் எது நமக்கு துர்கதியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியல, எது ஒழுக்கம் எது ஒழுக்கமற்ற வாழ்க்கைன்னு தெரியல. எல்லாரும் புலம்பிய நிலையில் எடுத்துட்டு இருக்காங்க. எது நல்ல சாப்பாடுன்னு கூட இன்னைக்கு மக்களுக்கு தெரியல இல்லையா. நதேவிது சுவார்த்தகதின் ஹி விஷ்ணு துராசையாய பகிரத்னமானினா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத் மகாராஜ் சொல்றார். இந்த உலகத்துல மக்களுக்கு எது நல்லதுன்னே தெரியல. குழந்தைகளை போலதான், குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நல்லது எதுன்னே தெரியாது. அது என்ன பண்ணும், குடுன்னு ஓடி போயிட்டு நெருப்புல கை வைக்கும், போய் கத்தில கை வைக்கும், திபு திபுன்னு மேல இருந்து உருண்டு கீழே விழுவும் இல்லையா. அதுக்கு எது நல்லதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் கண்டதா எடுத்து வாயில போட்டுக்கும் இல்லையா. அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அதை நல்வழிப்படுத்துறாங்க, இப்படி பண்ணாதரா அப்படின்னு சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டியதா இருக்கு. அது போல இந்த கலியுக மக்களுக்கு எது நல்லதுன்னே தெரியல. ஏன்னா மக்கள் யாரும் சாஸ்திரத்தை பின்பற்றுறது கிடையாது. சாஸ்திரம் தான் நமக்கு தாய் தந்தையை போன்றது. வத்சலதரம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. மாதா பிதாயாக சஹசிரேபிய வத்சலதரம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான பெற்றோர்களை ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு ஈடாகாது. ஏன்னா சாஸ்திரம் நம்மளுக்கு அப்படி வழிகாட்டுது. அந்த சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்காதனால நாம் எல்லாம் குழந்தைகளை போல குழம்பினில எதை வேணா செய்யறோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட கலியினுடைய தோஷத்தை போக்குவது இந்த பாகவதம் சொல்லி சொல்றார். அதே போல வேதத்திலயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு.
வேதத்துல எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது உண்மையான குறிக்கோள், எது குறிக்கோள் அற்றது, எது கர்மம், எது ஞானம், எது பிரம்மம், எது தேவர்கள் அப்படின்ற விஷயம் தெரியாம நிறைய குழம்பிய நிலையில வேதங்கள் இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த வேதத்தையே நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதுனால வேதத்தோடைய குழப்பத்தையும் போக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்றார். அதே போல உண்மையாலுமே கலியை அடக்கியவன் யாரு அப்படின்னா பரீட்சித் மகாராஜன். நம்ம 1ஆம் ஸ்கந்தத்திலே பார்த்திருக்கோம். 1ஆம் ஸ்கந்தத்துல பரீட்சித் மகாராஜன் கலி புருஷனை என்ன பண்றான், அடக்கி ஆள்றான். கலி உள்ள பூகாம அடக்கி ஆழ்ந்துட்டு இருக்கான். சோ அதே பரீட்சித் மகாராஜன் இப்ப என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ரூபத்துல என்ன பண்றான், மறுபடியும் அந்த பகவான் உள்ள கொண்டு வரான், கலியை வெளியே அனுப்ப முயற்சி பண்றான். சோ ஸ்ரீமத் பாகவத ரூபத்துல என்ன பண்றான், கலியை மறுபடியும் பரீட்சித் மகாராஜன் அழிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. ரகசியமான கிரந்தத்தை எப்படி சுகதேவ கோஸ்வாமி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறார். ரகசியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா அது ரகசியமா இருக்க போகிறதும் கிடையாது இல்லையா. நம்ம சொல்றோம் ரகசியம் ரகசியம் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா ரகசியம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா புக் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வித்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பாகவதத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ரகசியமானது சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ரகசியமானதுன்னா நம்ம படிக்கலாம், கேட்கலாம், ஆனா புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். ஸ்ரீமத் பாகவத்தை நீங்க எல்லாரும் உட்காந்து படிக்கலாம், எல்லாரும் உட்காந்து கேட்கலாம், ஆனா ஸ்ரீமத் பாகவத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்ரீமத் பாகவத்தை யார் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க கிட்ட இருந்து கேட்கும்போது புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு சேவை செஞ்சா அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கறதுனாலயோ படிக்கிறதுனாலயோ புரிஞ்சுக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட அந்த சுகதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத்தை நன்று கற்றவராக இருந்தார். சொல்லாரு ஹரே குண அக்ஷிபத மதிர் பகவான் பாதராயணக அத்யகன் மகத் ஆக்கியாந்தம் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா சொல்லி சொல்றார். கொஞ்சம் கூட பற்றே இல்லாம வியாசர் கூட பேசாம வியாசரை கூட மாய நடிச்சுட்டு நடந்து போன சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றார், உட்காந்துட்டு வியாசர்கிட்ட கேட்கிறார், எனக்கு பாகவதம் சொல்லி கொடுங்க, எனக்கு பாகவதம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாகவதம் அவர் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே முக்தி பெற்ற நபரா இருக்கார். முக்தி பெற்ற பின்னாடி ஏன் பாகவத்தை கத்துக்கிறார் இல்லையா. நம்ம சொல்லலாம், நான் இப்ப எதுக்கு பாகவதம் கத்துக்கிறோம் அப்படின்னா முக்தி அடைவதற்காக பாகவத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அட்லீஸ்ட் கடைசி ரீசன் சொல்லலாம் இல்லையா, முக்திக்காக பாகவத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சுகதேவர் ஏற்கனவே முக்தி பெற்ற ஆத்மாவா இருக்கார் இல்லையா. சோ முக்தி பெற்ற ஆத்மா ஏன் மறுபடியும் பாகவத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லப்படுது, நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த பாகவதம் பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானதான். அந்த பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்றாராம், பாகவதத்தை கத்துக்கிட்டாரு. சோ அப்ப சுகதேவர் என்ன பண்றாரு, பக்தர்களுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறதுக்காக பாகவதம் அப்படின்ற இந்த பெரிய கிரந்தத்தை கத்துக்கிட்டாரு. எப்படி கங்கை கீழே இறங்கி வந்தாலும் உண்மையில கங்கை மேல் லோகத்துல ஓடிட்டு இருக்கா. அந்த கங்கையை பகீரதன் கூப்பிடுறான், எங்க உலகத்துக்கு கீழே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப கங்கையை பயப்படுறான், நான் உங்க உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னா என்ன பாவிகள் எல்லாம் உபயோகப்படுத்திடுவாங்க, நான் என்ன இருவேன், உண்மையில பாபி போயிருவேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப சொல்றாரு, அது வேணா இருக்கலாம், ஆனா நீங்க எப்ப கீழே இறங்கி வரீங்களோ அப்ப கங்கை நதி வந்த பின்னாடி ஹரிபாதம் தீர்த்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க, உன்னிடம் ஸ்நானம் செய்வாங்க. சோ அந்த ஹரிபாதர்கள் அந்த பக்தருடைய பாத ஸ்பர்ஷம், அந்த பக்தர்களுடைய ஸ்பர்ஷம் உனக்கு கிடைக்கும், உங்களோட சத்சங்கம் கிடைக்கும், உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கங்கை ரொம்ப வேகமா ஓடி வரலாம் பக்த சங்கத்துக்காக. சோ அப்படி இங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், பக்த சங்கத்துக்காக என்ன பண்றேன், நானும் பாகவத்தை கத்துக்கிட்டேன், பாகவத்தை சொல்லி கொடுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அந்த பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரியமானது யாருக்கு, பக்தர்களுக்கு. அந்த பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.